ஜனனி ஐயர் ஸ்பெசிஃபிக்கலி சில விஷயங்கள் உங்ககிட்ட கேட்டிருந்திருப்பாங்க. வெட்டிங் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. பீச் வியூல வந்து எங்களுக்கு ஒரு டிவைன் செட்டப் வேணும், இந்த காட் ஐடல்ஸ்லாம் வேணும் கேட்டிருந்தாங்க. என்ன ஸ்பெசிஃபிக்கலா ஜனனி ஐயர் அவங்க வந்து இதெல்லாம் ரொம்ப மைன்யூட்டா சில விஷயங்கள் சொல்லியிருந்திருப்பாங்க இல்லையா? ஜனனி விட அவங்க ஹஸ்பண்ட் தான், ரோஷன் தான் வந்து சொன்னாரு. ஃபோட்டோ பூத்து, ஒரு மிரரு, அதுல மல்லிப்பூ அந்த இலையில கட்டுறது, அதெல்லாம் வந்து பர்டிகுலராக கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் மேம் வந்து ஒரு 2 எலிஃபென்ட் கேட்டாங்க. ஆக்சுவலி எங்களுக்கு சார் ரோஷன் சார் பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்ப சைலண்ட் எனக்கு தோணுச்சு. ஓகே, ஜனனி மேம் தான் கொஞ்சம் நல்லா பேசுவாங்க, ஏன்னா அவங்கள தெரியும் அப்படின்னும் போது. இல்ல அவர் நல்லா பேசுவாரு, பயங்கரமா பேசுவாரு. இதுக்கு முன்னாடி இந்த போட்டோ பூத் அப்படிங்கிறது இந்த மேம்க்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அந்த செட்டப்பே மேம்க்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க போட்டது. இந்த ஒரு விஷயம் எனக்கே ரொம்ப பிடிக்கும்பா, எனக்கு ரொம்ப ஃபேவரட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு என்ன இருக்கு? மெயினா உங்களோட விநாயகர், அது ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ரெட் நோல் நாங்கள் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க. பிகாஸ் நிறைய செலிபிரிட்டிஸோட வெட்டிங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது செம்மையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அட்மையர் பண்ணியிருப்போம். ஸோ அப்படி ரீசெண்டாக வந்து ஆக்ட்ரஸ் ஜனனி ஐயர் அவங்களுடைய வெட்டிங்கை பார்த்துட்டு, முக்கியமாக அவங்களுடைய டெக்காஸ் எல்லாம் பார்த்துட்டு செம்மையாக இருக்கேப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பார்த்துட்டு கண்ணு வச்சுட்டு ஒரு மாதிரி நிறைய வந்து கமெண்ட் எல்லாம் போட்டுட்டு, இது இந்த செட் அப்படிங்கிறது நிஜமா இல்லை உண்மையாகவே அது வந்து கோவிலா அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து பண்ண ரொம்ப சூப்பராக அந்த டெக்காஸை பண்ண நந்தினி அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. ஹாய், ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ரீசெண்டாக எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆக்ட்ரஸ் ஜனனி ஐயர் அவங்களுடைய வெட்டிங் பார்த்தோம். முதல்ல நான் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது நிஜமாவே டெம்பிளா என்ன, அது செட்டா என்னன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியல. ஆக்சுவலி அது வந்து செட்டு தான் நாங்கள் போட்டது. ஒரு 1.5 days நாங்கள் ஒர்க் பண்ணோம். அங்கே ரேடிசன் ப்ளூவில் நாங்கள் ஒர்க் பண்ணோம். ஸோ ஆக்சுவலி மேம் வந்து நம்மக்கிட்ட பேசுகிறப்போ ஒரு கோவில் செட்டப், பீச் வியூவில் வந்து ஒரு கோவில் செட்டப் மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை வந்து நம்ம ரீக்ரியேட் பண்ணி கொடுத்தது. எஸ் டன். ஆனால் அந்த பீச் வியூ எப்படி சொல்றது, அது நிறைய பேரோட பர்சனல் ஃபேவரட்டா இப்போ பயங்கர ட்ரெண்ட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க? என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸோட லைக் என்ன அப்படிங்கிற மாதிரி கெஸ்ட் வரக்கூடிய கிளைண்ட்ஸ் உங்ககிட்ட சொல்லுவாங்கல்ல? ஸோ பீச் வியூ பார்த்தீங்கன்னா அது வந்து அவங்க ஒரு டெஸ்டினேஷன் வெட்டிங் மாதிரி அவங்க அதை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வர கிளைண்ட்ஸ் எல்லாருமே வந்து எங்களுக்கு ஒரு பீச் வியூவில் வந்து ஒரு நல்ல கிராண்டாக செட்டப் வேணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷனோட வராங்க. அந்த மாதிரி. ஓகே. அண்ட் ஜனனி ஐயர் ஸ்பெசிஃபிக்கலி சில விஷயங்கள் உங்ககிட்ட கேட்டிருந்திருப்பாங்க, வெட்டிங் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. நிறைய கேட்டிருந்தாங்க. உங்ககிட்ட எப்போ இது ஸ்டார்ட்? ஆக்சுவலி அவங்களோட என்கேஜ்மெண்ட் முடிஞ்சோடனே நம்ம கிட்ட வந்தாங்க. 6 months மேல 6 months to 1 year இருக்கும். அந்த அளவுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி அவங்க ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் நாங்கள் மீட் பண்ணுறப்போ பீச் வியூவில் வந்து எங்களுக்கு ஒரு டிவைன் செட்டப் வேணும், இந்த காட் ஐடல்ஸ்லாம் வேணும், பெருமாள், விநாயகர் அந்த மாதிரி காட் ஐடல்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து நாங்கள் ஒரு 3Dயில் நாங்கள் டிசைன் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணோம். ஓகே. அப்போவே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, இது ஃபிக்ஸ்டு, இதை மாற்றவே வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அப்போ செகண்ட் மீட்டிங்கில் வந்து அந்த டிசைன் போய் நாங்கள் லைவாக காமிச்சதுக்கப்புறம் அவங்க ரொம்ப பயங்கர ஹாப்பி. அதுக்கப்புறம் அதில் ஃப்ளவரோட கலர் கரெக்ஷன்ஸ் எல்லாமே நாங்கள் ரீக்ரியேட் பண்ணி பண்ணது. அது இன்னைக்கு நாளைக்கு நடந்ததில் ஒரு 1 year இருக்கு. ஆமாம், 1 year பிளான் பண்ணிட்டு இருந்தோம். நிறைய மாற்றிட்டே இருந்தோம். இது போகலாம், அது போகலாம், எலிஃபெண்ட் வைக்கலாம், நிறைய ஆட்-ஆன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அந்த டெம்பிளோட வெட்டிங்கில். கிட்டத்தட்ட பொன்னியின் செல்வன் படத்துக்கு அதுதான் டக்கு ஞாபகம் வருது நீங்க சொல்லும் போது. எஸ் டன். அண்ட் அடுத்து என்ன ஸ்பெசிஃபிக்கலா ஜனனி ஐயர் அவங்க வந்து இதெல்லாம் ரொம்ப மைன்யூட்டா சில விஷயங்கள் சொல்லியிருந்திருப்பாங்க இல்லையா? ஆமாம், ஸ்பெஷலாக வந்து அவங்க அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க, அவங்களோட லக்கி விநாயகர் வந்து எங்களுக்கு வேணும் கம்பல்சரி அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேவரட். ஆமாம், அது வந்து அவங்களோட ரொம்ப ஃபேவரட் விநாயகர். ஸோ அதை வந்து நம்ம மெயினாக ஒரு டெக்கர் பண்ணி ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை லானில் வந்து நாங்கள் ஒரு பேக்ட்ராப் டெக்கர் பண்ணி அந்த விநாயகர் வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். அந்த லக்கி விநாயகர் வந்து எங்களுக்கு எங்கேயுமே மிஸ் ஆகக்கூடாது, அது கம்பல்சரி வேணும் அப்படின்னு வந்து அது ஒன்று மட்டும் வச்சுருந்தாங்க இம்பார்ட்டண்ட்டாக.
அண்ட் இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த காடஸ் எல்லாம் வந்து இதுக்காக ஸ்பெசிஃபிக்லி உட்காந்து நீங்க டிசைன் பண்ணி அதை செஞ்சு ஆமா 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 அந்த பெருமாள் தாயார் திருக்கல்யாணம் விநாயகர் அதெல்லாம் வந்து நாங்க டிசைன் பண்ணி கொடுத்திருந்தது. அந்த திருக்கல்யாணம் தீம் அதுதான் வந்து எப்படி சொல்றது, இப்ப நிறைய இந்த ஜுவல்லரிஸ்ல எல்லாம் கூட நிறைய கோல்ட் ஜுவல்லரிஸ்ல எல்லாம் கூட வர ஆரம்பிச்சு. அந்த செட்டா பார்க்கும்போது எங்களுக்கே அப்படியே ஒரு மாதிரி செம்மையா ஒரு மாதிரி எப்படி ஹாப்பி டியர்ஸ் மாதிரி இருந்துச்சு அது பார்க்கறதுக்கு. இப்போ இதெல்லாம் நீங்க பண்ணி முடிச்சு டிசைன் எல்லாம் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஃபுல்ஃபில்லிங்கா? ரொம்ப ஹாப்பியா இருந்து. ஆக்சுவலி நாங்கள் நைட்டு ஒர்க் பண்ணுறப்ப 2 பேரும் வந்துட்டாங்க. பாதி தான் செட்டப் பண்ணியிருந்தோம். அதுவே அவங்களுக்கு பயங்கர ஹாப்பி. சூப்பராக இருக்கு நந்தினி, என்ன பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ எஃபெக்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓவராலாக முடிஞ்சோடனே அவங்க பயங்கர அப்ரிஷியேட் பண்ணாங்க. ரொம்ப ஹக் பண்ணி தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு நிறைய அவங்க வேர்ட்ஸ்லாம் சொன்னாங்க. பயங்கரமாக இருந்துச்சு. அதோட ஃபோட்டோஸில் விட நேரில் ரொம்ப பயங்கரமாக இருந்தது செட்டப். அதாவது ஒர்க்கே கிட்டத்தட்ட எப்படி சொல்றது 1 year போயிருக்குன்னா அந்த செட்டு போட ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு அது நீங்க முடிக்க? 1.5 days தான். 1.5 daysல செட் பண்ணிட்டீங்களா? செட் பண்ணியாச்சு. ஆக்சுவலி அவங்களது வந்து March 30th வெட்டிங்கு. ஓகே. 29 மார்னிங் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 11 o'clock தான் ஸ்டார்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் 3 o'clockலாம் முடிஞ்சிருச்சு, செட்டப் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த மாதிரி நிறைய எப்படி சொல்றது டெக்கோஸ்னா இதுக்கு பின்னாடி என்ன ஒர்க் இருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. பிகாஸ் பார்க்குறவங்களுக்கு வந்து அந்த ஒரு செட் பார்க்க சூப்பரா இருக்கு நாங்கள் அட்மையர் பண்ணிட்டு போயிடுவோம். பட் அதுக்கு பின்னாடி பெரிய ஒர்க் அப்படிங்கிறது இருக்கும்ல, அந்த ப்ராசஸ் ஆக்சுவலா என்ன அப்படிங்கிறது ப்ளீஸ் எங்களுக்கு சொல்லுங்க. அதோட ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஆக்சுவலி அந்த மண்டபமோட செட்டு வந்து நாங்கள் இப்போ கார்பெண்டர் கொண்டு வந்து நாங்கள் பெயிண்ட் பண்ணுறதுலேருந்து அதை டிசைன் பண்ணுறதுலேருந்து நாங்கள் ஒரு ஒன் மந்த்தாக அதை பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்களோட செட்டப் ஒர்க் பண்ணுறது. ஸோ அதை பண்ணிவிட்டு அந்த ஃப்ளோரல் டெக்கர் வந்து இந்த மாதிரி ஃப்ளோரஸ் பேட்டர்ன் வேணும் எங்களுக்கு, இந்த கலரில் வேணும், இது வந்து இந்த மாலை வந்து இந்த டிசைனில் எங்களுக்கு வேணும் அப்படின்ற வரைக்கும் நாங்கள் அவங்களுக்கு ஒர்க் பண்ணி மேம்க்கு சென்ட் பண்ணோம். நீங்க பண்ணதுல ஐ திங்க் மேமோட வெட்டிங்ல இந்த ஒரு விஷயம் எனக்கே ரொம்ப பிடிக்கும்பா, எனக்கு ரொம்ப ஃபேவரட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு என்ன இருக்கு? ஆக்சுவலி ஒரு ஃபோட்டோ பூத் ஒன்று இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. அது வந்து ஃபர்ஸ்ட் மேம்க்கு பண்ணது. அந்த ஃபோட்டோ பூத் மேம் கேட்டிருந்தாங்க, ஓகே இது வேணும் எனக்கு, இந்த செட்டு வேணும் அப்படின்னு சொல்லி. அது பண்ணது. அதுக்கப்புறம் அவங்களோட விநாயகர் மெயினாக அவங்களோட விநாயகர் அது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. விநாயகர் அதுவும் பண்ணியிருந்தது. எஸ் ஆமா, இந்த ஃபோட்டோ பூத் அப்படிங்கிறது வந்து இப்பதான் கொஞ்சம் அப்படியே எவால்வ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோ பூத் அப்படிங்கிறது இதுக்கு இந்த மேம்க்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அந்த செட்டப்பே மேம்க்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் போட்டது. அந்த போட்டோ பூத் வந்து அது பயங்கரமா இது ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஆமா ஆமா, நெக்ஸ்ட் வர கிளைண்ட்ஸ்லாம் அந்த செட்டப்பே கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, சூப்பர். ஸோ எஸ் நீங்கள் சொல்லும் போது அந்த இப்போ நிறைய விஷயங்கள் சொல்லும் போது ஆரம்பத்தில் ஒரு லிஸ்ட் கொடுத்துருப்பாங்கல்ல ஜெனனி மேம், ஃபர்ஸ்ட் அந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு எப்படி இருந்தது உங்களுக்கு? ஆக்சுவலி அவங்க லிஸ்ட்டுன்னு வந்து எப்படி சொன்னாங்க, வாயால் தான் சும்மா சொன்னாங்க. எங்களுக்கு ஒன்றுமே சொல்லலை. இந்த மாதிரி வேணும். அவர் ஜனனி விட அவங்க ஹஸ்பண்ட் தான், ரோஷன் தான் வந்து சொன்னார், டெம்பிள் வெட்டிங் வேணும், இதெல்லாம் இந்த பில்லர்ஸ்லாம் இந்த மாதிரி ஆன்டிக் கலர்ஸில் வேணும் எங்களுக்கு பில்லர்ஸு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் காட் ஐடல்ஸ் இந்த இதெல்லாம் வேணும். ஃபோட்டோ பூத்து ஒரு மிரரு, அதில் மல்லிப்பூ அந்த இலையில கட்டுறது, அதெல்லாம் வந்து பர்டிகுலராக கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஐட்டம்ஸ்லாம் எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மற்றபடி ரொம்ப டீப்பாலாம் அவங்க போகல, இது மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க. பட் அதை நாங்கள் ரீக்ரியேட் பண்ணது தான், அவங்கள டிசைன் பண்ணி காமிச்சது தான் அது. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக அந்த டிசைன் எல்லாம் பண்ணுறது எல்லாமே லைக் நீங்க பர்சனலி பண்றீங்க? ஆமா, நாங்க எங்களோட டிசைனர் வச்சு நாங்க டிசைன் பண்ணி அவங்களுக்கு காமிச்சது. அதுக்கப்புறம் மேம் வந்து ஒரு 2 எலிஃபென்ட் கேட்டாங்க. ஓகே. என்ட்ரன்ஸ்ல வந்து நாங்க என்ட்ரி ஆகிறப்ப 2 எலிஃபென்ட் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அப்புறம் அந்த 2 எலிஃபென்ட்டும் நாங்க டிசைன்ல வச்சு காமிச்சோம். அதுவும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை எடுக்காதீங்க, இது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுதான் நீங்கள் சொல்லலாம் பார்க்கும்போது சங்கர் சார் படத்தில் செட்டுலாம் போடுவாங்கல்ல, அப்போ இந்த செட் பொன்னியின் செல்வன் எனக்கு டக்கு நிஜமா நீங்கள் சொல்லும் போது பொன்னியின் செல்வன் இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து ஞாபகம் வருது. அண்ட் அந்த வெட்டிங் மொமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ரொம்ப க்ளோஸராக பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு பார்க்கும்போது ஆஹா செம்மையாக திருஷ்டி பட்டுரும் போல அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஆக்சுவலி நான் டயர்டில் போய் படுத்துட்டேன். அப்படியா? ஆமாம், நான் தூங்கலை. நைட் ஃபுல்லாக ஒர்க்கில் இருந்தனால போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்தேன். நான் லாஸ்ட்டாக தான் வந்தேன். வந்து மேம் அதை பார்த்தேன், ஏன் நீங்கள் முன்னாடியே வரல அப்படின்னு கேட்டாங்க. வந்து பார்த்த உடனே அவங்க கட்டி பிடிச்சிட்டாங்க.
நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இவ்வளோ எஃபெக்ட் போட்டிருக்கீங்க, ரொம்ப பயங்கரம். ஆக்சுவலி எப்படி சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் 3Dல காமிச்சோட நேரில் வந்து ரொம்ப நிறைய எஃபெக்ட் போட்டு பயங்கரமாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு, சார் சொல்லியிருந்தாரு. ஒரு சில மொமெண்ட்ஸ்ல நீங்க சிலதெல்லாம் நேர்ல வந்து விட்னஸ் பண்ணியிருந்திருப்பீங்க, நிறைய ரீல்லையுமே பார்த்துருந்துருப்பீங்க. எங்களுக்கு ரொம்ப க்ளோஸா நாங்க பார்த்ததுனால ஜனனி மேம் பத்தி ஃபியூ வேர்ட்ஸ் நீங்க சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? ஆக்சுவலி ரெண்டுமே ரொம்ப ஸ்வீட்டு. ஆமாம், பயங்கர ஃப்ரெண்ட்லி, 2 பேருமே பயங்கர ஃப்ரெண்ட்லி. ஒர்க்கில் வந்து இது பர்டிகுலராக இது இப்படி இருக்கணும், இது அப்படி இருக்கணும்லாம் சொல்ல, உங்களோட ஐடியாஸ் நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ பண்ணுங்க அப்படின்னு ஃப்ரீயாக விட்டுட்டாங்க. ரொம்ப அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதெல்லாம் எதுவுமே சொல்ல, நம்ம என்ன ஐடியாஸ் கொடுத்தாலுமே அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆமாம், வெட்டிங் அப்போ வந்து அவங்க ஆக்சுவலி அவங்க தாலி கட்டுறப்ப அழுதுட்டாங்க கொஞ்சம். அவங்க அழுதுட்டாங்க. அவங்க ஆக்சுவலி அவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸு. ஓகே, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ரொம்ப வருஷமா ஃப்ரெண்ட்ஸு. அதனால அவங்க 2 பேருக்குள்ளேயுமே நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அந்த இது வேவே பயங்கரமாக சூப்பராக இருக்கும். நல்லா ஜாலியாக பேசிப்பாங்க, கலாய்ச்சிப்பாங்க. ஆமாம், நாங்கள் மீட் பண்ணுறப்பவே அப்படி தான் இருந்துச்சு, பயங்கர பேசி கலாய்ச்சிப்பாங்க 2 பேருமே. ஆக்சுவலி எங்களுக்கு சார் ரோஷன் சார் பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்ப சைலண்ட் எனக்கு தோணுச்சு. ஓகே, ஜனனி மேம் தான் கொஞ்சம் நல்லா பேசுவாங்க, ஏன்னா அவங்கள தெரியும் அப்படின்னும் போது. இல்லை, அவர் நல்லா பேசுவார், பயங்கரமாக பேசுவார். ஆமாம், ஜாலியாக பேசுவார், கொஞ்சம் ஷை. பட் வந்து நம்ம மிங்கிள் ஆகிட்டோன்னா நம்ம கிட்ட தான் பயங்கர ஜாலியாக ஓப்பன் டைப் ஜாலியாக பேசுவார். 2 பேருமே பெஸ்ட்டு. வெட்டிங் மொமெண்ட்ஸ் பற்றி பேசினாங்க சார். இந்த ரிசப்ஷனுமே ஆக்சுவலாக அவங்க காஸ்டியூமே நல்ல அழகாக ஒரு ரெட் கவுன்லாம் போட்டுட்டு அதில் ஒரு எப்படி சொல்றதுல ஒரு ரீல் வைரல் ஆயிடுச்சு, நீங்களுமே பார்த்துருப்பீங்க. அவங்களுடைய காலர் அட்ஜஸ்ட் பண்ற அந்த ஒரு இது. ஆக்சுவலி அது வந்து மேம் வந்து ரிசப்ஷனாக அவங்க பிளான் பண்ணலை, ஒரு காக்டெயில் பார்ட்டி, வெட்டிங் முடிச்சுட்டு ஒரு காக்டெயில் பார்ட்டி, அவங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ் மட்டும்தான் வந்திருந்தாங்க. கெஸ்ட்டு கூட நிறைய கெஸ்ட் இல்லை, அவங்க க்ளோஸான ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் வந்திருந்தாங்க. ஸோ ரிசப்ஷன் எப்படி அவங்க பிளான் பண்ணாங்கன்னா, ரொம்ப மினிமலான டெக்கர் தான். அது வந்து அவங்கள ஹைலைட் பண்ணுற மாதிரி காமிக்கணும், அந்த ரூம்ஸ் எல்லாம் கொஞ்சம் டார்க் ஆகி அந்த காக்டெயில் ஃபீல் அந்த இருக்கணுன்றதுக்காக அப்படி பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் இது ரொம்ப புதுசாக இருக்குங்க, ஏன்னா ரிசப்ஷன் அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், பட் இது ஒரு காக்டெயில் பார்ட்டின்றது ரொம்ப புதுசாக தான். அவங்க அப்படியே கெஸ்டோட அப்படியே மிங்கிள் ஆகி பேசுகிற மாதிரி அந்த மாதிரி டிபிக்கலி வந்து கிஃப்ட்ஸ் கொடுக்குற மொமெண்ட்ஸ் மாதிரி இல்லாமல் ஆமாம் கெஸ்டோட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் அது பிளான் பண்ணியிருந்தாங்க. அதிகமாக இப்போ உங்ககிட்ட வர ஆர்டர்ஸ் என்னவா இருக்கு, என்னென்ன மாதிரி தீம்ல வந்து கேட்குறாங்க? இப்போ வந்து ஃபேரிடெயில் கேட்டிருக்காங்க, ஃபேரிடெயில் மாதிரி இருக்கணும் அப்படி. ஏன்னா அவங்களோட காஸ்டியூமே பார்த்தீங்கன்னா ஃபேரிடெயில் மாதிரியே எடுக்கிறாங்க, அந்த ஃப்ராக்கு, அந்த பாடிகான் அந்த மாதிரியே எடுக்கிறாங்க. ஸோ அப்போ டெக்கர் அவங்க எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னா, ஒரு ஃபேரிடெயில் மாதிரி இருக்கணும், ஒரு வெஸ்டர்ன் தீம் இருக்கணும், அந்த பில்லர்ஸ் ரோமன் பில்லர்ஸ் இருக்கணும், அந்த மாதிரி அவங்க கிளைண்ட் வந்து இப்போ எடுத்துகிட்டு வர்றாங்க. ஏதாவது லைக் அந்த ஃபேரி டேல் இன்னும் அந்த ஒரு தீம்ல நீங்க பண்ண நெக்ஸ்ட் அதுதான் நெக்ஸ்ட் 2 கிளைண்ட் அதான் சூஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பர், அதுதான் பண்ண போறோம். ரொம்ப மினிமமா இந்த பட்ஜெட்லயும் ரொம்ப சூப்பரான தீம்ஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, நம்ம ஒரு பேசிக்கான பட்ஜெட் அப்படின்னும் போது, ஒரு டெக்காஸ்க்கு அப்படின்னும் போது ஓரளவுக்கு உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே அதில் நல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். இந்த பட்ஜெட் இருந்தா அப்படின்னா எவ்வளோ மேம் மினிமம் பட்ஜெட்? மினிமம் பட்ஜெட் வந்து 80,000 நமக்கு ஓரளவுக்கு நம்ம என்ன அவங்க கிளைண்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அதில் நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். சூப்பர். எஸ், அப்படியே உங்களுடைய ஜேர்னியும் இந்த ஃபீல்டுக்குள்ளே எப்படி இருக்குது? ஏன்னா நீங்கள் ஒரு ஐடி பர்சன் அப்படின்னு கேள்விப்பட்டோம், அங்கேருந்து எப்படி இந்த ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தீங்க? ஆக்சுவலி வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தது என்னோடய ஹஸ்பண்ட் தான் ஆரம்பித்தாங்க, உதய் தான் ஆரம்பித்தாங்க. அவங்க வந்து காலேஜ் படிக்கிறப்ப பார்ட் டைமில் ஸ்டார்ட் பண்ணது, அந்த பர்த்டே டெக்கர்ஸ் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணது. அப்போ நாங்கள் லவ் பண்ணிகிட்டு இருக்கப்போ வந்து அப்போ தான் நான் உள்ளே இன்ட்ரடியூஸ் ஆனேன். லவ் பண்ணிகிட்டு இருக்கப்போ தான் அந்த டெக்கர்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், வை வி கேன் கோ டு வெட்டிங் டெக்கர், வெட்டிங் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி. பட் அப்போ வந்து அந்த கொஞ்சம் கொஞ்சமாக சும்மா சிம்பிளான ஒரு டெக்கர்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து மேரேஜ்க்கு அப்புறம் தான் இது உள்ளே என்ட்ரானேன். அதுக்கப்புறம் இது அப்படியே கண்டினியூ ஆகி கொஞ்சம் பிக்காக போயிடுச்சு. எவ்வளோ இயர்ஸ் இருக்கும் மேம் நீங்கள் இதுக்குள்ளே? நான் இதுக்குள்ளே வந்தது வந்து 7 இயர்ஸ் தான் இருக்கும். ஆமாம், அதுக்கு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி 15 இயர்ஸ் ஆயிடுச்சு. இந்த சைடு நிறைய வெட்டிங்ஸ்ன்னு போனாலுமே இந்த பர்த்டே பார்ட்டிஸ்லாம் வந்து கல்யாணத்துக்கு ஈக்குவலாக இன்னைக்கு வந்து பர்த்டே பார்ட்டிஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதை பற்றியும் பேசி ஆகணும். பர்த்டே பார்ட்டிஸ்னு வரும்போது என்னென்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸோட பேரண்ட்ஸ் வராங்க? பர்த்டேஸ் வந்து இப்போ நிறைய தீம் எடுத்துகிட்டு வராங்க, பிரின்சஸ் தீம் எடுத்துகிட்டு வராங்க, ஃப்ரோசன் தீம் எடுத்துகிட்டு வராங்க. அவங்க சைல்டுக்கு என்ன பிடிக்குதோ
அதை வந்து நம்ம தீமா எடுத்துட்டு வராங்க, அவார்ட் தீம் எடுத்துட்டு வராங்க, அவார்ட் தீம் மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வராங்க. வளர்ந்துருக்கணும், கொஞ்சம் லேட்டா வளர்ந்துருந்தா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் டோரா பூச்சி, அதுவும் வளர்ந்தாச்சு, அதுக்கு மேல கேட்கல கேட்டா கொண்டுருவாங்க வீட்டுல. ஆமா, அதுக்கப்புறம் ரேஸ், கார் ரேஸ், இப்போ ரீசெண்டா, ஆமா ரீசெண்டா பண்ணது பர்த்டே கார் ரேஸ் தீம்ல. ஆமா, கார் ரேஸ் தீம்ல அது பண்ணது. அந்த மாதிரிலாம் ஐடியாஸ் எடுத்துட்டு வராங்க. ஆனா கொஞ்சம் கஷ்டத்தால என்னென்ன செய்ய காத்திருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி. ஆமா, அவங்க எடுத்துட்டு வரப்பவே மேம் இது யார் சூஸ் பண்ணது அப்படின்னு கேட்பாங்க. இல்ல இது எங்க பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நம்ம இந்த தீம்ல போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கெல்லாம் தெரிஞ்சு 2 தான், வந்து பார்பி டால், அதுக்கப்புறம் வந்து டோரா பூச்சி, அது 2 தான் எனக்கெல்லாம் தெரியும். கார் ரேஸ்ல அப்பா அந்த எனக்கு அந்த இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கார் ரேஸ் தீம்லாம் சொன்னோன்னே உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்ல ஆக்சுவலி கார் ரேஸ் பண்ணது இப்போ ரிசுபாய் அவங்களோட ட்வின்ஸ் பேபிக்கு நாங்க பண்ணது. ரீசெண்டா நடந்துச்சு. ஆமா, ரீசெண்டா பர்த்டே பார்ட்டி நடந்துச்சு. அப்போ வந்து அவர் சொன்னார் நம்ம இந்த மாதிரி தீம்ல போலாம் அப்படின்னு சொன்னாரு. பட் அது நம்ம ஒர்க் அவுட் பண்ணி அதை அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணதுதான். நல்லா ஞாபகம் இருக்கு. அவர் வந்து ஐ திங்க் அந்த குட்டி அந்த ஒரு ரேசிங் கார்ல வந்து ஓட்டுறதெல்லாம் நான் பார்த்துருந்தேன். செம கியூட்டா இருந்தது. எஸ், நீங்க ஒர்க் பண்ண செலிபிரிட்டிஸ்ல லைக் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸா பயங்கரமான ஒரு காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்திருந்திருக்கோம்ல, செம்மையா இருக்கு அப்படின்னு மறக்கவே முடியாது. எல்லா செலிபிரிட்டிஸ்மே வந்து பயங்கர ஃப்ரெண்ட்லி, செம்ம ஃப்ரெண்ட்லி, எல்லாருமே நல்லா க்ளோஸ் ஆயிட்டாங்க. எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. எப்படி இதை பண்ணீங்க, எப்படி இதை பண்ணீங்க அப்படின்னு. மெயினாக வந்து அரவிந்த் சேஜு அவங்களோட வெட்டிங் பார்த்தீங்கன்னா அது ஜஸ்ட் ஒரு ஹோட்டல் இது. அது மேலே வந்து கம்ப்ளீட்டாக நாங்கள் வெட்டிங் இதுவாக மாற்றணும். அது வந்து ஆமாம், அதை வந்து அவர் நீங்கள் எப்படி இதை பண்ணீங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எல்லாருமே கேட்டாங்க இது எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி. அவர் வந்து அதில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். அது டோட்டலாக கம்ப்ளீட் வெட்டிங் ஹால் மாதிரி நாங்கள் சேஞ்ச் பண்ணோம். சூப்பர். அண்ட் லாஸ்ட்லி இப்போ நிறைய கல்ச்சர் அப்படிங்கிறது மாறிடுச்சு. இந்த வெட்டிங் கல்ச்சர்னும் போது ஒயிட் வெட்டிங், ப்ளூ வெட்டிங், இந்த மாதிரி நிறைய இந்த நார்த் இந்தியாவிலுமே இந்த சங்கீத், மெஹந்தி அந்த மாதிரி லிஸ்ட்டு கல்யாணமே ஒரு 1 வீக் நடத்தலாங்கிற மாதிரி வந்து வருது. ஸோ நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? பிகாஸ் ஒரு 7-8 இயர்ஸ், ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்ததுக்கும் இந்த இண்டஸ்ட்ரி இப்போ நல்லா இவால்வ் ஆயிருக்கு, இவால்விங்காக இருக்குது அப்படின்னும் போது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸ்டார்டிங் ஆமா நீங்க சொன்ன மாதிரி அப்போல்லாம் சங்கீத், ஹல்தி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ரிசப்ஷன், வெட்டிங் அதுதான். பட் இப்போ வந்து அவங்க ஒரு 3 days ஈவெண்ட், 4 days ஈவெண்ட், அந்த மாதிரி சங்கீத், கெட் டுகெதர், அது ஹல்தி, அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்ஸ் ஒரு 5 days அங்கே ஈவெண்ட்ஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அண்ட் ஆலியா மானசா அவங்களுடைய அந்த வெட்டிங், ஏன்னா டெஃபினட்டாக இப்போ நாங்களாம் வந்து உங்ககிட்ட கேட்கும் போதே இந்த மாதிரி ஒரு தீம் வேணும், இந்த வென்யூ வேணும் அப்படின்னு வந்து ஜென்ரலாக இருக்கக்கூடிய பப்ளிக் கேட்கும் போது செலிபிரிட்டிஸ் அப்படின்னும் போது டெஃபினட்டாக அவங்களுமே இன்னும் ப்ரீமியமாக இன்னும் நல்லா பண்ணணும்னு கேட்டிருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுடைய வென்யூ எங்கே வந்து நடந்துச்சு? அந்த ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து ஃபெதர்ஸ் ஹோட்டலில் தான் நடந்துச்சு. ஒரு பார் கவுண்டர்ல தான் அவங்களோட வெட்டிங் நடந்துச்சு. சின்ன செட்டப் போட்டு நம்ம பண்ணோம். பார் கவுண்டருக்குள்ள நடந்துச்சா? ஓகே ஓகே ஓகே. அங்க செட் போட்டீங்களா? ஆமா, அங்க நம்ம சின்ன ஒரு சிம்பிளா செட் போட்டு நம்ம அது வர்க் பண்ணிட்டோம். ஆக்சுவலி அங்க 1 day பிஃபோர் தான் சொன்னாங்க. கால் பண்ணி ஒரு நாள் முன்னாடி தான் சொன்னாங்க. ஸோ அப்போ நம்ம கடகடன்னு அந்த செட்டப்புக்குள்ளே நம்ம பண்ணது, பார் செட்டப்புக்குள்ளே நம்ம வெட்டிங் பண்ணது. 1 day முன்னாடி. 1 dayல எப்படிங்க பிளான் பண்ணீங்க? அவ்வளோத்தையும் ஷாக்கிங்கா. அதாவது இந்த எக்ஸ்ட்ரீம் அந்த எக்ஸ்ட்ரீம் 1 yearனாலும் ஓகே, 1 day அப்படினாலும் ஓகே பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி. சூப்பர். Thank you so much for joining us. Nice to meet you. Thank you. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். Meriba Paneer Soda. I trust Meriba.